எல்லாரும் நல்லா இருக்கா? ஒரு சைஸா உள்ளடா கும்பிடுற எல்லாரும் இப்படி கும்பிடுறது நீ தாண்டா இப்படி கும்பிடுற எல்லாம் நீங்க கோபுரமா இருக்கீங்கல்ல. அப்புறம் உங்க எல்லாருக்கும் முதல் வணக்கம். அந்த வேலைக்கு போகணும். எங்க மைசூர்காரரை காணா இங்க போயிட்டாரா? இன்னைக்கு நீங்களும் அனாமா போய் உட்காந்துட்டீங்களா? என்ன எவ்வளவு நாளைக்கு குளூர்லயே உட்கார்ந்து இருக்கிறது. அந்த வேலைக்கு போகணும். பாத்துட்டாரு எப்படியோ அதை அடிச்சு என் கண்ணை போச்சு விட ஏற்கனவே புரியாது. அந்த வேலைக்கு போகணும். போமா மாமா ஊருகாயா நான் இருக்கேன்.
எனக்கு இருட்டுக்குள்ள பயமா இருக்குது. சரிங்க, எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம கூப்பிட்டு வேலை வாங்கணும். ஏன்னா இப்பவே நெருக்கி வந்துருச்சு 12 கிட்ட. என்னங்க அப்ப நாங்க செய்யறது நல்லா இல்லைங்களா? நம்ம ஆளை வச்சு செய்யணும்யா. ஆளை வச்சு செஞ்சா சிரமமா இருக்குங்க. டான்ஸ் நடித்துக் கொண்டிருக்கும் மணிமேகலை அவர்களுக்கு பிளாக் கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டி அனுமதிக்கிறோம். பொன்னாடை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கு மற்றும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு ஆமா ஆட்டூர் ஆர்வம் சார்பாக மற்றும் அன்பு தந்தையார் என்ன பேர் அப்பச்சி சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. சரிங்க அண்ணா பிள்ளையார் அப்பச்சி, ஏன்னா அந்த தேதி கேட்கல கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா தொடர்ந்து போன் அடிச்சுட்டே இருக்கிறது. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் சிறந்த நடிகர்கள் இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு சிறந்த ஒரு நல்ல நடிகரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அப்பச்சிக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அதனால அந்த வேலைக்கு போகணும், நம்மளால கூப்பிடுவோமா? மதனா ராஜா நீ வாராயோ, மதனா ராஜா நீ வாராயோ, வந்து இது இன்னும் தாராயோ, மதனா ராஜா நீ வாராயோ. உலகம் அழகு கலைஞரின் அடுத்த வருஷம் ஜனவரிக்கு தான் வரும். பரவாயில்லையா? என்னங்க பாட்டு வரி தெரிஞ்சா நான் பாட மாட்டேன். நாங்க பாட்டே தெரியாம தான் வந்து பாடுறீங்களாக்க. என்ன அடுத்த வரை நீங்க பாடுவீங்கன்னு நினைச்சுதான் நான் பெய்யாம இருக்கேன். நீங்க பாடுற பாடம் நீங்க தாங்க பாடுங்க. இருந்தாலும் பின்னணி பாடங்கிற நீங்க தானே. அப்ப நீங்க இப்படி சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி பாடுறது? பாட்டு நல்லா இருந்துச்சுல? ஆமா நல்லா இருந்துச்சு. போலீஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா 1000 புது பாட்டு வரட்டும், பழைய பாட்டுக்கு நிகர் பழைய பாட்டு தான். ஆமா இந்த பாட்டுக்கு 4 ஜாம்பவான்கள் சேர்ந்து இந்த பாட்டை உருவாக்கி இருக்காங்க. ஆமா இந்த பாட்டை எழுதுனது யாரு? கவிஞர் கண்ணதாசன். பாட்டுக்கு இசையமைத்தது MS விஸ்வநாதன். பாடினது TM சவுந்தரராஜன். அதுக்கு நடிச்சு கொடுத்தது மக்கள் திலகு MGR. பார்த்தீங்களா 4 ஜாம்பவான்கள் சேர்ந்து இந்த பாட்டை உருவாக்கி இருக்காங்க. அப்ப இந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு? அருமையான பாட்டு. சூப்பரா இருந்துச்சுல? உலகம் சரி பாடல பாடல. நான் அப்பதே சொன்னீங்க வந்து உட்காராத உட்காராத மூளை குழம்பு போயிடும். கேக்குறியா? அவனுக்கு குழம்புலதான் சொல்றியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு குழம்பிருச்சு பாவத்தை போயிட்டு. எப்ப எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? ரைட் ஆபரேட் பண்றதுக்கு இல்ல, டான்ஸ் கற்பனை பார்க்கத்தானே. நான் என்ட்ரன்ஸ் வந்து நோட்டீஸ் படிக்கும் போது வந்து உட்காரலையே, இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க. லைட்டு போடுறாங்களே, எவ்வளவு நல்ல எண்ணம். சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்ன ஒரே கிரௌடா இருக்கு? என்ன ஊர்ல எதுவும் திருவிழாவா? நம்ம பெரிய கருப்பனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாடகம் வச்சிருக்காங்க, எல்லாரும் பாக்குறாங்க. பெரிய கருப்பண்ண சுவாமிக்கு கும்பாபிஷேக விழாவுக்கு நாடகம் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வரதுக்கு முன்னாடி இங்க ஒரு பியூட்டி ஆடிக்கு இருந்தாங்களே. ஆமா நல்லா ஆடிக்கு இருந்தது, கெடுத்து விட்டீங்களே. இப்படி ஊருக்குள்ள சொல்லுப்பா. நாங்க 4 பேரும் பார்த்து அவர் லைட் போட்டு வேற ஒரு பாத்துட்டு இருந்தாரு. வேணா கேட்டுக்குங்க அவர்கிட்ட. உன் பொழப்பு பாக்குற பொழப்பு தானே. ஏங்க நல்லா என்ன பிள்ளைய கெடுத்து விட்டு ஏங்க? ஏற்கனவே எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. என்ன நான் இந்த பிள்ளைய கெடுத்து விட்டேன்னு சொல்ல பாக்குறவங்க என்னை தப்பா நினைக்கவா? நான் இப்ப இந்த பிள்ளைய அந்த பிள்ளை மூஞ்ச கூட நான் பாக்கலையா தம்பி? எங்க கெடுக்கிறதுக்கு மூஞ்சிலாமாங்க பாத்துக்கிட்டு கெடுப்பாங்க. அப்புறம் எதை பார்த்து நீங்க ஆடுறத கெடுத்தீங்களா இல்லையா? ஆட்டத்தை அப்ப மூஞ்சிய பார்க்கறதா கெட்டு முட்டா கூட நீங்க கெடுப்பியா? ஆட்டத்தை
எடுத்தீங்களா இல்லையா? பொட்டப்பறிக்கு போயிடு ஆட்டத்துக்கு வரவரட்டி ரொப்பியா போயிட்டிய. உங்க கூட சேர்ந்துட்டோம்லங்க, அப்புறம் என்னங்க அவனை சொல்றீங்க? என்னோட சேர்ந்து தானே நல்லா இருந்து இப்ப தனியா போனதுக்கு அப்புறம் மாறிட்டேன். எங்க ஆடுற ஆட்டத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்ல வந்தீங்க. ஆட்டத்தை நான் கெடுத்துட்டேன். ஆமா பெரிய நான் நம்பியாரு சவுக்கால் அடிச்சவங்க ஆட்டத்தை நான் கெடுத்துட்டேன். அந்த பிள்ளை ஆட்டத்தை நான் கெடுத்துட்டேங்கிறீங்க. ஆமா, அப்படிலாம் யார் குழப்பையும் நான் கெடுக்க மாட்டேன். நம்மளுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை வந்துச்சு நீங்க ரெண்டுல ஒண்ணு பார்க்க முடியக்கூடாது. அப்ப இங்க பொம்பளை பிள்ளைய வச்சு ஆட்டமாடி நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. வெரி நைஸ். நீங்களா மியூசிக் பாட்டி. ஆமா, நம்ம பொம்பளை பிள்ளைய பார்த்தோம்னா பேசவே கூடாது. ஏன்னா பெண்கள்னால நிறைய ஆபத்துகள் வருது. பெண்களை சில்லு 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 பக்கம் வருது. லைட் அமர்த்தினால் நீங்க இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை லவ் பண்ணுங்க, நான் இதை லவ் பண்ணிக்கிறேன். ராமர் இருக்கு. சம்பளம் 2000 கொடுத்துருக்கீங்க. 2000 சரியா? நீங்க சொன்ன பிள்ளை மாப்பிள்ள உங்க அக்காவா? வெரி நைஸ். ஆளு நல்லா பல்கா இருக்கீங்களே. என்ன சாப்பிடுறீங்க? பகலெல்லாம் பட்னி. ஓ ராத்திரி இடியும் தோசை. ஓ ஊத்தாப்பம். அது 2 தான். அதான் பார்க்கும்போது ஊத்தாப்பமா தெரியுதுமா. நேத்தெல்லாம் திங்கவே இல்லடா. இது எப்படி திங்கன்னு இப்பதானே நான் சாப்பிடுறேன். வண்டியில ஏறதுக்கு முன்னால வண்டி சரிகார செக் பண்ணிக்கிறேன். வண்டி சரியான வண்டி. ஆமா, இப்படிலாம் நீங்க இளைஞர்கள் அப்படி மயக்கிறீங்களே, ஏன் இப்படி? உங்களை பார்த்துட்டு எங்க இளைஞர்கள் பூரா என்ன செய்வாங்க? நேரா அந்த பக்கம் ஏதாவது அம்மா பக்கம் போய் வரமாட்டேங்குது. கிளம்பி போயில நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம்? சங்கு. என்னப்பா சங்கு எடுத்து ஊதிட வேண்டியது. ஊதுங்க. ஆமா, பிறக்கும் போது ஒரு சங்கு, போகும்போது ஒரு சங்கு, இப்ப இடையில இப்படி ஒரு சங்கு. சங்கு வியாபாரம் பாக்குறீங்களா? ஏமா வலமுறை சங்கா இடமுறை சங்கா எப்படி என்ன சங்கு விக்கிறீங்க? வலமுறை சங்கு வீட்டுல வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வச்சு விக்கிற சங்கு என்ன சங்குன்னு கேக்குறேன். அது நான் பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால வலமுறை சங்கு தான். வலமுறை சங்கு நம்ம காலை தூக்கி வைக்கலையே சங்க ஊதிடணும். ஓஹோ, காலை தூக்கி வைக்கும் போது சங்க ஊதணும். சங்க அடப்பா இருந்துச்சுன்னா அடப்பை எடுத்து விட்டுட்டு ஊதுங்க. அப்புறம் அந்த குச்சி எடுத்துட்டு வாங்குறேன் அடப்பு எடுத்து விடுறதுக்கு. மலைக்கிற மலை மலை அம்மா உன் மேலையா அடிச்சு போட நினைச்சுமா என்னங்க கருப்புசாமி விக்கிற மாதிரி மாட்டை அவுத்து விட்டாங்க. கோயிலுக்கு மாலை விட்டுருக்கானே, மாலை போடல அப்பனா பிரச்சனை இல்லை.
இருக்கட்டும்ப்பா. அந்த கையில பிடிச்சி பாருங்க. உண்டு. உங்க புரியுங்க ஒன்னா ஒன்னா அண்ணா தனியா தனியா வராது. ஆமா ரொம்ப சிரமமா இருக்கும்ல. தனித்தனியா அண்ணா பிரச்சனை வராது. ஆமா ஏன்னா ஒரு ஆள் கரண்ட் பிடிச்சி கையில கொடுத்துருவாரு. கொலபாதகத்துல இருக்குங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் பொறாம டான்ஸ் காரப்பட பக்கத்துல இவெல்லாம் ஆடுறானே நம்ம போய் ஆட முடியலையே. வேற நீங்க எல்லாம் சரிங்க பெட்டிக்கார சத்தம் ஒரே மாதிரி இருக்குல்ல. எனக்கு பிறந்த ஆள் என் கூட பிறந்த ஆள் சொல்றேன். என் தம்பின்னு சொல்ல வந்தேன். என் தம்பி நான் சொல்றேன். ஆனா என்ன குழி தோண்டி உதைக்கிறியாடா? எப்பனே போதா? ஏ செண்பகமே 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 ஏ செண்பகமே 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 பாலை கறக்க போறேன். பாடுற நீங்க பாலை கறங்க. பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஆட முடியாது தம்பி. பண்ணிக்கு 4 நாம சொல்லி நான் இழுக்கிறத பத்தி பிரச்சனை கையோட வந்துருச்சுன்னா அவனை தெரியாம இழுக்க சொல்லிவிட்டோம். என்ன சீரான செண்பகமே 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 பூமி ஆழ்வார், பொங்கினார் கார் ஆழ்வார். கரையில
ஒரு தாலி வர கேட்டு வந்தேன் தாயம்மா கட்டிருந்து பாரமா கொண்டு வர்றதுக்கு பாடுதுப்பா அந்த புள்ள சோழி முடிக்கிறதுக்கு இனிமே எனக்கு நீங்க தான் வாத்தியாரு எங்க நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க? நீ இருக்கிறனால தான் பயமா இருக்கு ஸ்ரீம சமத்தே ராசாத்தி லைட்டை தூக்கி கரெக்டா காலத்துக்கிட்ட இறக்கும் டீ காப்பி டீ காப்பியா டீ காப்பி வாங்கி இதுல ஊத்துவாங்க மறுபடியும் அழுகுறீங்க? எனவே சிவாஜி கருப்பேற்றிக்கிட்டு இருக்காப்ல நீ ஓயாம ஓயாம காலை தூக்குற ஓயாம தூக்காதீங்கண்ணே. கொஞ்சம் பொம்பளை பிள்ளை பார்த்து பயந்து வருமா இல்லையா? நீங்க வேற பொசிஷன் மாத்தி செய்யுங்கண்ணே, அப்பதானே நல்லா இருக்கும். ஏங்க காலை தூக்காம வேற மாதிரி செய்யுங்க. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? கண்ணில் அழகுக்கு தான் கடனாட்டை வாங்கி தரட்டுமா? பன்னெண்டு மணியா உங்க அக்கா காலை விரிப்பா சாமிக்கு இங்க கும்பாபிஷேகம் பண்ண வந்திருக்காங்க, இங்க கும்பாபிஷேகம் பண்ண வந்திருக்காமா? பண்ணுங்க அடிவாடி வெத்தலை பாக்கு வாங்கிட்டாரு நீயும் ஏனே ஏன் அங்க என்னமோ வருது மேல சாப்பிட்றப்ப
வச்சிருக்கீங்க? அந்த ஓதை இப்படி பிரிச்சா வேலை இருக்கு. அப்புறம் என்னது? எது செஞ்சாலும் முதல் பாதுகாப்போட தான் செய்யணும். ஆமா, குண்டியை திருப்பி வச்சிருக்கேன். போனமா இல்லையாண்டா அடுத்து பார்ப்போம். இங்க வாங்க. கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறவங்க பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவாங்க? சேஃப்டி கப் வச்சுட்டு போவாங்க. அப்ப இதே ஆட்டம் ஆடும் பொழுது சேஃப்டி கப்புமா, அது முகம் கப்பு தான். இவ்வளவு பெரிய கப்பா இதை வச்சு முகத்தோட கப்பு அடிக்க போட்டு வர. என் தலையிலிருந்து 3 வருஷமா இப்படித்தான் செய்து குப்பை கொட்டுற மாதிரி இருக்கு. அது என்னமோ தெரியல, அப்படி செஞ்சாதான் எனக்கு பிடிக்க. ஊட்டி மேல ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியம் அதுக்குமா போடுவேன் மைச்சக்கு உன் உரிமைய. வேற பாட்டு பாடுங்க பாயா, நல்ல பாட்டா பாடுங்கப்பா. நான் பாடவா? அடடா, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே. வீடு வரை உறவு என்னண்ணே என்ன வீடு வரைக்கும் உருவமா? என்ன வீடு வரைக்கும் உருவ? வேற பாட்டு பாடு. வேற பாட்டு பாடவா? நல்ல பாட்டா. போனால் போகட்டும் போடா. போயிருச்சு கொலையாக்குற சுடுகாட்டு பாட்டா பாடுது. பெரிய சாமி ஏன் கோவப்படுறீங்க? இப்ப நீ தூக்கி சாப்பிடு. தூக்கி அதை சாப்பிடவா? அக்கா எப்படியா சொல்லி தருவேன்? அப்ப அவன் என்ன தூக்கி சாப்பிட்டு சொன்னேன். வயசு பொண்ணுதான்
அப்பா, 2 வருஷமா ஏமாந்துருந்ததுக்கு இப்பதாங்க சந்தோஷமா வாழ்றேன். நீ சந்தோஷமா தான் இருக்க, கூட இருக்கிற நாங்களே ஜாகிறோம். உங்களை நான் எப்படிலாம் காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? எப்படி காதலிச்சலவா பழக்க போவா தாமரை கண்ணங்கள் என்னைய காதல் பண்றேன்ட்டு அந்த பேர் எனக்கு சொல்றேன். உன் கண்ணா தாமரம் தேமலர் கிண்ணங்கள் அதை எப்ப பார்த்த? எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் பொங்கிடும் தாமரை கண்ணங்கள் தேமலர் கிண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேமலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் பொங்கிடும் மாலையில் சந்தித்தேன் கையில் சிந்தித்தேன் கண்ணினார் கண்டித்தேன் காதலத்தில் கொண்டோடு கண்களை கண்டித்தேன் மாலையில் சந்தித்தேன். நாட்டரசம்பேட்டையைச் சேர்ந்த டீக்கடை கரீம்பாய் அவர்கள் கபூரங்கடிக்கும் சூர்யா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் வந்து 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். நாட்டரசங்கோட்டை டீக்கடை உரிமையாளர் ஹரிபாய் அன்பு ஐயா அவர்கள் எங்கள் இருவரின் பாராட்டை அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, ரொம்ப நன்றிப்பா. உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் எப்படி தெரியுமா? மனசுலையா? அத்த மகனே என் செப்பு சீலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன். தென்னங்கோலையே மாமரத்து மாங்குழந்து செவந்தது போல உன் முகமும் ஜொலிக்கிறடி. மச்சனாலும் காத்திருக்க மணி கணக்காக என் மனசு வலிக்கிறடி. உன் கண்ணில் வர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுறடி
ரொம்ப கெரங்கிட்டி அது புரியுமா? இதுதான் காதல் கிடக்கமா? உன் அழகான கொண்டைய காண மாமா உங்களுக்காக திருப்பதியில முட்டை எடுத்துக்கிட்டேன். கொண்ட போனா போயிட்டு போ அன்பி. என்ன சொர சொரங்குது? மணல் பிடித்து உள்ள சேரிங் பண்ணக்கூடாது. என்ன சரக்கடையா வருது? மட்டமான சரக்கா குடிக்கிற? சரக்கடிக்க மாட்டேன், சுருட்டு சுந்தரம். என்னடா சரக்கோட வருதுன்னு நினைச்சேன். கடைசியில் இப்படிதான் நான் ஏமாந்து ஓடுறது. இன்னும் வேலை இருக்கு. இதுக்கு தான் இந்த பிள்ளைகளை நம்ப கூடாதுங்கிறது. 1000 சொல்லு ஆம்பளை புத்தி அவசர புத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு. உனக்கு வியாபாரம் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன செய்ய? ஐயே வந்தன இப்ப பெட்டி கடையை தூக்கிட போற மாதிரி இப்ப அண்ணே அந்த டீ கடையில டீயை போட திறந்து விடுறேன். ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் செலவழிச்சு பெட்டி கடை வச்சிருக்காரு. ஆமா 1 லட்சம் ரூபாய். ஒரு கேடு ஒரு சேரு. அப்பா விருப்பத்திற்காக எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே
வணக்கம்.